பராசரத் அஸ்ட்ரோ ஆன்லைன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ எதற்காகனா, இன்று 22/6/2025 ஞாயிற்றுக்கிழமை பரணி நட்சத்திரம் மாலை மணி 3:57 வரைக்கும் பரணி நட்சத்திரம் நடக்கிறது. அதுக்கப்புறம் கிருத்திகை நட்சத்திரம். மதுரையில் மிக பிரம்மாண்டமாக நடக்கக்கூடிய முருக பக்தர்கள் மாநாடு. இந்த மாநாட்டின் சிறப்பு அம்சங்கள் மிக அருமையாக உள்ளது. அதாவது 6 படை முருகனை ஒரே இடத்தில் தரிசனம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பாக அந்த அமைப்பு இன்று நிகழ்கிறது என்று பார்த்துங்களேன். இதில் பல அரசியல் தலைவர்கள், அதாவது ஆன்மீக ரீதியாகவும் ஆன்மீகவாதிகள், அதேமாதிரி மடாதிபதிகள், அதே மாதிரி இந்து முன்னணி அமைப்பில் திரளாக கலந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு இன்று மதுரையில் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விழா. இந்த விழா எதற்குன்னு பார்த்தீங்கன்னா, முருகனின் பக்தியும் முருகனின், அதாவது தமிழ் கடவுளே முருகன் தான். தமிழுக்கு உண்டான ஒரு நிலைப்பாட்டை உணர்த்தக்கூடியவரும் அவர் தான். மக்களை காக்கக்கூடியவரும் அவர் தான். தமிழகத்தோட ஒரு உண்மை நிலை என்னன்னு பார்க்கும்போது அது முருகனோட ஒரு அனுகிரகம் தான் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த அமைப்பு உள்ளதுன்னு வச்சுங்களேன். அப்போ தமிழ்நாடே தமிழ் கடவுளாக ஜொலிக்கக்கூடிய ஒரு முருகனா. அப்போ அந்த தமிழ் கடவுளுக்கு இந்த மாதிரி ஒரு விழாலாம் எடுக்கிறது ஒரு மக்கள் மத்தியில் நல்ல ஒரு எழுச்சியை, ஒரு புத்துணர்ச்சியை உண்டாக்குது என்று தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா இன்றைய நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் ஆரம்பித்தாலும் அடுத்தது கிருத்திகை நட்சத்திரம் வருது. இந்த கிருத்திகை நட்சத்திரம் கிருத்திகை பெண்களால் முருகன் வளர்க்கப்பட்டார் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குதுன்னு வச்சுங்களேன். அந்த ஒரு நட்சத்திரம் இன்னைக்கு இடம்பெறுகிறது. 2 நட்சத்திரம் இடம்பெறுகிறது. 2மே அருமையான நட்சத்திரங்கள். பரணி நட்சத்திரம் தரணி ஆளும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் ஒரு ஆளக்கூடிய தகுதி உள்ளது என்பதை முருகன் அதை நிரூபித்தார் அப்படிங்கிற ஒரு தன்மை உண்டு. அப்போ ஜோதிட கடவுள் என்று பார்க்கும்போதே முருகன் தான். முருகனை வச்சு தான் இன்றைக்கி நிறைய பேர் ஜோதிட ஆஃபீஸே திறந்திருக்காங்க. முருகனோட பேரில் தான் ஜோதிட அவங்களோட நிலையும் வச்சுருப்பாங்க. முருகன் ஜோதிட நிலை, அருள்முத்து, திருமுருகன், அருள்முருகன் இப்படின்னு நிறைய முருகனோட பேரை வச்சு தான். ஏன்னா தமிழ் கடவுள் என்று சொல்லக்கூடிய அற்புதமான அந்த கடவுளுக்கு இன்று மதுரையில் நடக்கக்கூடிய ஒரு முருக பக்தர்களோட ஒரு மாநாடு வெற்றி பெற சிறப்பாக அமைய வாழ்த்துகிறேன். அதே மாதிரி இந்த மாநாட்டில் எங்கள் ஊரை சேர்ந்தவங்களும் நிறைய பேர் இதில் பங்கு பெறுகிறார்கள். அதாவது வேனு, பஸ்ஸு நிறையா, அதாவது குடும்பத்தோடு போயிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். குடும்பத்தோடு கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வாக, அதாவது ஆண்களுக்கு நிகர் பெண்களும் இதில் பங்கேற்றிருப்பாங்க என்பது எல்லளவும் சந்தேகம் இல்லைங்க. அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு மாநாட்டு விழா இன்று மதுரையில், அது முருகனோட மகிமையும் அதே மாதிரி இன்றையோட கிரக நிலைகள் என்று பார்க்கும்போது ஆனி மாதம் 8ஆம் தேதி கிரக நிலைகளும் அந்த செவ்வாய் பகவான் சிம்மத்தில் இருக்காருன்னு வச்சுங்களேன். சிம்மம் என்பது ஒரு ஆட்சி பெறக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு ஆன்மீகத்தை குறிக்கக்கூடிய ஒரு கேது. செவ்வாயும் கேதும் சேர்ந்து இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். சிம்மத்தில் செவ்வாயும் கேதும் சேர்ந்து இருக்குது. அந்த சேர்ந்து இருக்கிற அமைப்பில் அந்த சூரிய பகவானும் இன்றைக்கு பார்க்கும்போது ஆனி 8ஆம் தேதிக்கும் போது சூரியனும் குருவும் சேர்க்கை பெற்று அதாவது மிதுன ராசியில் இருக்காங்க. சூரியனும் குருவும் சேர்க்கை பெற்று, அதாவது சூரியனும் குருவும் சேர்ந்தாவே ஒரு நல்ல ஒரு புனிதமான ஒரு தன்மையை கொடுக்கும் என்பது ஒரு நிகழ்வுன்னு வச்சுங்களேன். அதே மாதிரி சுக்கிரனும் சந்திரனும் சேர்க்கை இன்றைக்கு. இந்த கிரக நிலை பாருங்கள் எப்படியெல்லாம் சேர்க்கை பெற்றிருக்குது இன்றைக்கி. அதாவது மேச ராசியில் பார்த்திங்கன்னா சுக்கிரனும் புதனும் சேர்க்கை, இந்த சந்திரனும் சேர்க்கை. இப்படி இந்த 2 கிரகம் பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகத்தில் மனைவியை குறிக்கக்கூடியவர் சுக்கிரன், தாய்மையை குறிக்கக்கூடியவர் சந்திரன். இந்த தாயும் மனைவியும் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அது மேசத்தில் இருக்குது பாருங்கள். அப்படிங்கிற ஒரு தன்மை இன்றைக்கு எடுத்துக்காட்டுகிறது. சனியும் ராகுவும், அதாவது வாக்கிய முறைப்படி சனியும் ராகுவும் கும்பத்தில் இருக்காங்க. சனியும் ராகுவும் கும்பத்தில் இருக்காங்க. ஏன்னா சனியும் ஒரு பாவக்கிரகம், ராகு ஒரு பாவக்கிரகம். 2 பாவக்கிரகம் ஒன்று சேர்ந்து இருக்குதுன்னு வச்சுங்களேன் கும்பத்தில். அப்போ இன்றைய லக்கணம் என்று பார்க்கும்போது இந்த மாநாடு ஒரு 3 மணிக்கு தான் ஆரம்பிக்குது. 3 to 9 மணின்னு போட்டிருக்கேன். இரவு 9 மணி வரைக்கும் நடக்குன்னு போட்டிருக்காங்க. இருந்தாலும் 10 மணி ஆயிருங்க. அந்த 3 மணிங்கும் போது இந்த லக்கணம் பார்க்கும்போது கன்னியா லக்கணத்தில், ஏன்னா 6 படை முருகனுக்கு 6வது லக்கணமாக வரக்கூடியது, மேசராசிலேருந்து 6வது லக்கணமாக வரக்கூடியது கன்னியா லக்கணம். இந்த கன்னியா லக்கணத்தில் இந்த மாநாடு ஆரம்பிக்கப்படுகிறதுன்னு வச்சுங்களேன், துவங்குகிறது. அப்போ இந்த நிலைப்பாட்டையெல்லாம் பார்க்கும்போது, இந்த கிரகம் சஞ்சாரத்தெல்லாம் பார்க்கும்போது இன்றைக்கி 6ஆம் இடம் வலுவாக இருக்குது. அடுத்தது 8ஆம் இடமும் வலுவாக இருக்குது. அதுக்கடுத்து 10ஆம் இடமும் வலுவாக இருக்குது. அதுக்கடுத்து 12ஆம் இடமும் வலுவாக இருக்குது. இந்த கிரகங்கள்லாம் பாருங்கள், 6, 8, 10, 12
ஆனால் லக்னாதிபதி மட்டும் போயிங்க 11 உட்காந்துட்டார், லாபத்தில் உட்காந்துருக்கார். அப்போ யாருக்கோ ஒருத்தருக்கு இந்த லாபம் என்று சொல்லக்கூடிய ஒரு தன்மை உள்ளது என்ற ஒரு நிலைப்பாடு இங்கே உணர்த்துகிறது கிரக ரீதியாக. அப்போ இந்த மாநாடோட தன்மைகள் பார்க்கும்போது இந்த மாநாட்டுக்கு காவல்துறைகளோட ஒரு ஒத்துழைப்பு, அவங்களோட ஒரு நல்ல ஒரு வழிகாட்டுதல் நல்லா அமைக்கும். அதாவது இன்னைக்கு வந்து ஏன்னா முருகன் என்றாவே செவ்வாய் என்றாவே காவலுங்க, அதாவது போலீஸுங்க, இராணுவங்க, நம்மளை பாதுகாக்கிறவங்களே வந்து இராணுவம், போலீஸு இந்த மாதிரி இருக்குங்க. அதுக்கு நம்ம முருகனும் நம்மளை பாதுகாக்கிறாரு. அவர் வந்து இந்த யூனிஃபார்ம் போட்ட இவங்கெல்லாம் பார்த்தா நம்ம போலீஸ்காரன், அவங்க இராணுவக்காரங்கன்னு சொல்கிறோம். யூனிஃபார்ம் போடாமையே நம்மளை வந்து காத்து கொண்டிருப்பவர் இந்த முருகன் பெருமாள் கடவுள் தான் நம்மளை காத்து கொண்டிருக்கார். அந்த மாதிரி ஒரு பணியிலும் இந்த செவ்வாயோட ஆதிக்கம் பெற்றவர்கள் போலீஸும் இன்றைக்கி வந்து அவங்களும் ரொம்ப மக்களையெல்லாம் இன்றைக்கி வந்து நல்ல ஒரு நிலையில் அவங்களே அனுப்பணும், நல்ல ஒத்துழைப்பு அவங்களுக்கெல்லாம் ஒத்துழைப்பு கொடுத்து. ஏன்னா இது வந்து ஆன்மீக விழாங்கும்போது அவங்கவுங்க பல ஊர்லேருந்து வந்திருப்பாங்க, பல ஊர்லேருந்து அவங்க குடும்பத்தோடு வந்திருப்பாங்க, வேன்லலாம் வந்திருப்பாங்க, பஸ்ஸில் வந்திருப்பாங்க, டூ வீலர் வந்திருப்பாங்க, எல்லாம் நிறையா பக்கத்துலேருந்து வந்திருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் ஒரு வழிவகுத்து கொடுத்து இவங்களெல்லாம் மீண்டும் திருப்பி அனுப்புகிற வரைக்கும் அவங்களுக்கு வந்து இன்றைக்கி ஒரு நிம்மதியாக சாப்பிட முடியாது, நிம்மதியாக தூங்க முடியாது. இன்றைக்கி நாளைக்கு அவங்களுக்கு வந்து விடிகிற வரைக்கும் அவங்களுக்கு அந்த வேலை சரியாக இருக்கும். ஆனால் அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன் காவல் துறை அதிகாரிகளுக்கும், காவல் காக்கும் அதிகாரிகளுக்கும், இந்த விழாவில் பங்கு கொள்ள அதிகாரி அனைவருக்கும் முதல்ல உங்களுக்கு தான் ஒரு நன்றி சொல்லணும். ஏன்னா உங்களுக்கு தான் அது கடமை உணர்வுகள் அதிகம். நீங்கள் தான் செயல்படக்கூடிய தன்மை அந்த மாநாட்டில் உங்களோட பாதுகாப்பு மூலிமா தான் மக்கள் நல்ல முறையில் போய் சேர முடியும். அதாவது அவங்கவுங்க வீட்டுக்கு போய் சேர முடியும். அதுக்கு உங்களோட ஒத்துழைப்பும் அவசியம் என்பது இந்த மாநாட்டோட ஒரு தன்மையை நிகழ்த்துக்கிறதுன்னு வச்சுங்களேன். அப்போ அந்த மாநாட்டோட தன்மை இன்றைய ஒரு கிருத்திகை நட்சத்திரத்தில் துவங்குகிறது மாலை. அந்த கிருத்திகை என்பது சூரியனோட ஆதிக்கம் பெற்ற ஒரு நட்சத்திரங்க. கிருத்திகை நட்சத்திரத்துக்கு சூரியன் தான் அதிபதி. அதோட அதிபதியாக வந்து அதில் வந்து ஜொலித்தவர் வந்து முருகன் தான். அப்போ அந்த கிருத்திகை என்பது மேசத்திலே வரும், ரிஷபத்தில் வரும். அந்த நட்சத்திரம் 4 பாதம், ஒரு பாதம் மேசத்தில் வரும், 3 பாதமும் ரிஷபத்தில் வரும். அப்போ சந்திரன் உச்சம் பெறக்கூடிய தன்மை கிருத்திகையில் இருக்குதுன்னு வச்சுங்களேன். கிருத்திகை நட்சத்திரம் முருகனுக்கு உகந்த ஒரு நட்சத்திரமாக இருக்குது, அற்புதமான ஒரு நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் இந்த முருக பக்தர்களோட ஒரு மாநாடு நடத்துகிற ஒரு விழாவும், அதே மாதிரி 6 படை அமைப்பாக அந்த கோபுரத்தை அமைத்து அந்த விழாவில் முன்னாடி வந்து அந்த கோபுரத்தை காட்டும்போது நமக்கு பார்க்கவே ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டத்தை கொடுத்துருக்குது இந்த மாநாடு. அப்போ இந்த முருகர் பக்தர்களுக்கெல்லாம் ஒரு ஆன்மீகத்தின் இந்த முருகனோட ஒரு பற்றுதல், முருகன் யார் என்பதை இந்த உலகறிய செய்யக்கூடிய ஒரு தன்மை இந்த மாநாடு எடுத்துக்காட்டு ஒரு நிகழ்வாக இருக்கும். ஏன்னா தமிழ் கடவுள், தமிழ் சொற்களுக்கு எவ்வளோ வலிமை உள்ளது, தமிழ் கடவுளுக்கு எவ்வளோ வலிமை உள்ளது, தமிழ் ஜோதிடத்துக்கு எவ்வளோ வலிமை உள்ளது, தமிழர்களுக்கு எவ்வளோ வலிமை உள்ளது என்பதையெல்லாம் இந்த மாநாடு உணர்த்தி காட்டும் அனைவருக்குமே என்பது. அதனால் தமிழர்கள் என்றாவே சாதாரண மனிதர்கள் அல்ல அப்படிங்கிற ஒரு தன்மையை உலகமே போற்றக்கூடிய அமைப்பில் உள்ளவர்கள் தமிழர்கள் என்ற ஒரு நிலைப்பாட்டை இந்த மாநாடு, முருகர் பத்திர மாநாடு, முருகரோட ஒரு உண்மை நிலையும், அதாவது வேல் என்றால் சக்தி, அந்த சக்தி வேலோட இந்த மாநாடு துவங்குகிறது. அந்த வேலின் அம்சத்தையும் இந்த முருகனின் அம்சத்தையும் தமிழர்களோட கலாச்சாரத்தின் உண்மை நிலையும் உணர்த்தக்கூடிய ஒரு மாநாடாக இந்த மாநாடு இருக்கும். அதாவது இந்த மாநாடு வந்து மக்களை ஒன்று சேர்த்தக்கூடிய ஒரு மாநாடாக தான் இருக்கும் என்பது எல்லாரும் சந்தேக நண்பர்களே. அனைவரும் இந்த மாநாட்டில் பங்கு பெற்ற அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். அனைவருமே தங்களோட அதாவது நீங்கள் பயணிக்கக்கூடிய ஒரு பயணங்கள் நல்ல முறையில் இருக்க வேண்டும், எந்த ஒரு அசம்பாவிதம் நடக்காமல் இந்த முருகன் உங்களை அனைவருக்கும் காத்து அருள் புரிவார் என்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். பரமத்திவேலிருந்து சந்திரன் பேசுகிறேன். அதே மாதிரி இந்த வீடியோவும் பாருங்கள், பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது பராசரா ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி மூலமாக இந்த நிகழ்ச்சியை உங்களிடத்தில் பகிர்ந்து கொண்ட நண்பர்களே. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க முருகனோட புகழ், வாழ்க முருகனோட ஒரு 6 படை செயல்பாடும் 6 படை ஒரு மகிமையும் இன்றைக்கு போற்றக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கும் என்பது எல்லளவு சந்தேகம் இல்லை. வாழ்க 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 வளமுடன், வாழ்க வளமுடன்.